இந்தியா முழுவதும் தற்போது உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு வரக்கூடிய நிலையில் மருத்துவர்களுடைய கருத்துகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து நேரடியாக நம்மளோட குடல் நல மருத்துவர் அருள் பிரகாஷ் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் கேரளாவில் நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிநீர் மட்டும் குடிச்சிட்டே டயட்டில் இருக்க முடியும்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி 6 மாதத்தில் இறந்துருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? இது அவங்களுக்கு ஒரு அவங்க ப்ராப்ளம் பேர் அனரெக்சியா நர்வஸான்னு சொல்லிட்டு அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அவங்க பாடி இமேஜை பற்றி அவங்களுக்கு தவறான அபிப்பிராயம் மனசுலேயே ஃபிக்ஸ் ஆனதுனால அவங்க அளவுக்கு அதிகமாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வெறும் தண்ணியை மட்டுமே நம்பி இருந்திருக்காங்க. கண்டிப்பாக தண்ணியை மட்டுமே நம்பி நம்ம பாடி வேலை செய்யாது, அதனால அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தப்பான ஃபிக்ஸட் தாட்டு நம்ம ஜென்ரல் பப்ளிக் யங் பீப்புளுக்கு. டயட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் மிக்சடாக தான் இருக்கணும். ஒன்று டயட்டு, இன்னொன்று எக்ஸசைஸ். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு டயட்டிஷியன்கிட்டயோ பேசாமல் நம்மளாக ஸ்டார்ட் பண்ணுறது தவறாக தான் முடியும். சார், இப்போ பொதுவாகவே இன்னைக்கு யூடியூப்லேயே இருக்கட்டும் அல்லது நிறைய சோசியல் மீடியாவில் டயட்டுக்குன்னு ஒரு பெரிய சார்ட் நிறைய வித்தியாசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ராப்பர் டயட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நான் எவ்வளோ கேஜ் இருந்தால் நான் என்னுடைய ஏஜ் ஒரு 33 இருக்கும்போது என்னுடைய எவ்வளோ இடையில இருக்கணும், என்னோட ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. ஒல்லியாகவே இருந்தாலும் நம்ம குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இதெல்லாம் ஏன் அப்படி? அதாவது இந்த டயட் பிளான் பண்ணுறதே நம்ம பாடி வெயிட்டு ஹைட்டை வச்சு தான். அண்ட் அகெயின் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. எனக்குன்னு சேவைகள் உண்டு. உங்களுக்கு எனக்கு இப்போ கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்கும், உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் டயட்டு இந்த சார்ட்டை பார்த்துட்டு நம்மளா ஆரம்பிக்கிறது தவறான விஷயம். இது இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ராப்பராக இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். ஒரு இடத்துல சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த ட்ரிங்க் கொடுக்குறோம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறத நம்பி போகிறது ஹெல்த்தி ஆஸ்பெக்ட் கிடையாது. எல்லாருக்கும் அது சூட் ஆகாது. அதனால சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம டயட்டில் சில தேவைகள் உண்டு. ஒன்று கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதச்சத்துன்னு ஒன்று இருக்கு, கொழுப்பு, அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே ஒரு சேர இருந்தால் தான் நல்லது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்போ மாவுச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம குறைக்கணும். அதை குறைச்சது ஃபுட்டு தான். இப்போ பேலியோ டயட்டு, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், ஹை ப்ரோட்டீன் டயட்டுன்னு சொல்றது எல்லாமே நமக்கு கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது தான். ரைஸ் பேஸ்ட் ஃபுட்டெல்லாம் குறைக்கிறது. மாவுச்சத்துள்ள காய்கறிகளோ, இப்போ உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க ஸ்வீட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தான். அதுவும் போய் நமக்கு சேரும். இதனால உடல் பருமன் அதிகமாகும், லிவரில் கொழுப்பு சேரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம ரிடியூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கார்போஹைட்ரேட் அளவு குறைச்சி புரோட்டீன் அளவை இன்க்ரீஸ் பண்ணணும். புரோட்டீன் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறத நிறைய பேர் புரோட்டீன் பவுடர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பவுடராக வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம சமையலில் நம்ம காய்கறிகள்லையோ இல்லை நான் வெஜிடேரியன் டயட்டு நம்ம மாமிசத்தில் கிடைக்கிறதோ, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, எக்கு, சிக்கன் ஃப்ளஷ்ஷு, இது மாதிரி இதில் நல்ல ப்ரோட்டீன் அளவு இருக்குது. வெஜிடேரியன்லேயும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு கூட தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாதான் கரெக்டான அளவுக்கு நமக்கு அந்த வெயிட்டும் குறையும். வெயிட் குறையிறது ஹெல்த்தி. ஆமாம். இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி நிறைய இடங்களில் நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த மில்க் ஷேக் அப்படின்ற கான்செப்ட் உடல் எடையை குறைக்கிறது. காலையில் ஒரு வாட்டி சாப்பிடுங்க, நைட்டு ஒரு வாட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இப்போது வர ஆரம்பிச்சிடுச்சு. அதில் ரிசல்ட்டும் கூட அவங்க பார்க்குறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த ட்ரிங்க் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது ஹெல்த்தியாக இல்லாட்டி அதனால் சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குமா? டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் பண்ணுறதா? ஏன்னா இப்போ எங்கே போய் கேட்டாலும் இது மருத்துவர்கள் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணது தான், இது குடிக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசப்படுது. இது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான், கமர்ஷியலி அவைலபிள். அவங்க ப்ரோட்டீனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அப்படியே கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி ஒத்துக்குமானா சில பேருக்கு ஒத்துக்காது. இன்ஃபேக்ட் சில பேருக்கு அந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிடும்போது லூஸ் மோஷன்ஸ், அந்த மாதிரி வயிறு உப்புசம் ஆகுறதுன்னு நிறைய தொந்தரவு வரும், மலச்சிக்கல், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அந்த மாதிரி கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்க ப்ரோட்டீன் பவுடரை இல்லை அந்த மில்க் ஷேக்கை வாங்குறதோட ஹோம் பேஸ்டாக நம்ம சாப்பிட்றது, இல்லை ஒரு மருத்துவரையோ இல்லை டயட்டிஷியனோ அணுகி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஃபார்மகாலஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகி நிறைய ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ஹெல்த்தி வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். ஓகே சார்.
இப்போ குறிப்பா இப்போ நிறைய பேர் மெடிசன்ல குறைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எவ்வளோ டேஞ்சரான விஷயம். இப்போ இவங்க இந்த மாணவி இறந்த மாதிரி அதை காட்டிலும் அது ஆபத்தானதா எப்படி புரிஞ்சுக்கலாம்? மாத்திரையினால வெயிட் குறையும்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஓவர் வெயிட்டாகவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. மாத்திரை அவைலபிளாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் உண்டு. அதோட வெயிட் லாஸோட எஃபெக்ட் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு ஃபியூ கேஜிஸ் தான் இருக்கும். ஸோ அதனால டு பி ஹானஸ்ட், மருந்துனால குறைக்கிறது ரொம்ப குறைவு. நம்ம குறைக்கணும்னு முடிவு பண்ணால் ப்ராப்பராக ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸும் டயட் பிளானும் பண்ணணும். அந்த டயட்டில் அளவான கார்போஹைட்ரேட், தேவையான அளவுக்கு புரோட்டீன், ஃபேட்டு, மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஃபைபர்ஸ் நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு சாப்பாடுலேருந்து வேற ஒரு சாப்பாடுக்கு மாறும்போது மலச்சிக்கல், அந்த மாதிரி நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இதையும் அதே மாதிரி டயட் எக்ஸசைஸையும் சேர்ந்த மாதிரி பண்ணும்போது தான் வெயிட் லாஸ் கரெக்டாக வரும். அந்த வெயிட் லாஸ் தான் சஸ்டைனபிள் வெயிட் லாஸ். இல்லைன்னா நீங்கள் விட்ட உடனே திருப்பியும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மில்க் ஷேக் குடிக்க முடியும்? காசு இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி வாங்கி குடிக்கலாம், அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம லாங் டேர்மில் பார்க்கும் பொழுது நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் வித் ப்ராப்பர் டயட் பிளான், அதுதான் தேவை. சரி, இப்போ இவ்வளோ டயட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால இப்போ என்னென்ன உடலில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், எப்படிப்பட்ட ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படும்? இப்போ நிறைய டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டயட்டிங்ஸ்ல. சிலது வந்து ரொம்ப உடம்புக்கு ஆபத்தானது கிடையாது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேலியோ டயட்டு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு, அதுலலாம் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட். அதில் பெரிய ஆபத்து இல்லை. பட் நம்ம குடல் சில மாறுது, விட்டமின்ஸ் குறைவாக எடுத்துக்குவோம், அப்போ அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது பரவாயில்ல. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் நம்ம பாடி பழகிடுச்சுன்னா ஓகே. நம்ம வந்து ஒரு 6 hours ஃபாஸ்டிங், 8 hour ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் சாப்பிட்றது, அந்த மாதிரி இருக்கிறதுல பாதி இல்லை. சில பேர் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங், இந்த லேடி எடுத்துக்கிட்ட மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங்லாம் பண்ணுறது வந்து நமக்கு உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ், அந்த சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இதோடையெல்லாம் மாறிட்டு நமக்கு நிறைய உடல் ஆபத்து கொண்டு வரும். லைஃப் த்ரெட்டனிங் ரிஸ்க்கும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க உடம்பும் வித்தியாசப்படும். அப்படிங்கிறதுனால டூ ரிஸ்கி தான். இந்த குடல் சுருக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த கேஸ்ல. இது வந்து நாளடைவில் அவங்க சாப்பாடு குறைவு ஏற்பட்டதுனால ஏற்பட்ட மாற்றங்கள் தான். பட் இந்த பர்டிகுலர் வந்து இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அனரெக்சியா நர்வஸா அப்படிங்கிறது. அது பர்டிகுலராக பெண்களுக்கு, இள வயசு பெண்களுக்கு தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது மனசில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை மாற்றவே முடியாமல் உடம்பு இழைச்சாலும் இன்னும் இழைக்கணும்னு ரொம்ப எலும்பும் தோலும் ஆற வரைக்கும் இருப்பாங்க. அப்போ உடம்புல கண்டிப்பாக சத்து இருக்காது இல்லைங்களா? அதனால ஏற்படுற மரணங்கள் தான் இந்த இது. சார், இப்போ 2040 வந்து பெருமளவில் ஒரு பாதிப்பு இருக்கும், இந்த உடல் பருமன் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு கண்ட்ரிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற லெவலில் அவேர்னஸ்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக நம்ம அந்த ஃபுட் கல்ச்சரை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய பணிகள் எப்படி இருக்கு சார்? இப்போ இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஒபிசிட்டி பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் வந்து நல்ல ஒரு உதாரணம். என்னன்னா, இனிமே வரப்போற வியாதிகள்ல ஓவர் வெயிட், ஒபிசிட்டிய சம்பந்தமான வியாதிகள் தான் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல தான் சுகருக்கான நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இன்னும் இது போக போக அதிகமாகும். முன்ன இருந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்பட்ட பாதிப்புகள் அதோட இப்போ வரப்போற சமுதாயத்துல இதுதான் ரொம்ப பாதிப்பு அதிகமாகும். இது குழந்தைங்களுக்கு மத்தியில் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம எஜுகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்க ஓவர் வெயிட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்து அதில் கவனம் செலுத்துறது இல்லை. பிடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக சாக்லேட்ஸு, சுகர் பேஸ்ட் ஐட்டம்ஸ் நிறைய கொடுக்கறது, வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி போகிறது, பரோட்டா, அந்த மாதிரி நிறைய. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு அவுட் சைட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, இது மாதிரி சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வளர்ச்சி வந்து கடைசி வரைக்கும் மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னா, ஒரு 30 kg இருக்காங்க, இப்போ 20 இருக்கிற இடத்துல 30 இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வயசு ஆகும்போது, அவங்களுக்கு 40 வயசு ஆகும்போது அவங்க 90 kg 100 kg தான் இருக்க போகிறாங்க. அவங்கள அது அன்லெஸ் அவங்க இன்டர்வீன் பண்ணலைன்னு சொன்னால். ஸோ குழந்தைங்க மனசுலேயே இதை நம்ம புரிய வைக்கணும். அதுக்கு நிறைய ஸ்கூல் ஹெல்த்தில் நாங்களும் நிறைய பண்ணுறோம்.
சில்ட்ரன்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி ஓவர் வெயிட்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். சில பேர் கண்கூட வீட்டிலேயே பார்ப்பாங்க, வெயிட்னால அவங்களுக்கு உண்டான சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இதை இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் இப்போ கவர்மெண்ட் கிளினிக்லேயே கூட ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டுக்கெலாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ், டக்குன்னு நம்ம நடத்திட முடியாது. புரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் சிரமமான விஷயம், பட் பொறுமையாக பண்ணோம்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலாம்.